ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். அழகாக சமைச்சு அளவாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழலாம். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் கிளீனிங் இன் பொன்னி சங்கர் லைஃப் ஸ்டைல். ஆல்ரெடி நம்ம ஒரு நாள் வீடு கிளீனிங் வீடியோ போட்டிருந்தோம். அதே மாதிரியே ஒரு நாளுமே ஒரு அரை மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் வீட்டில் இருக்கிற இடங்களில் நம்ம டெய்லி எல்லா இடத்தையும் தொடச்சி வச்சுட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி டெய்லி தொடச்சிக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு எல்லா நேரமும் தொடச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு உடல் வலி ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி டைமும் இருக்காது நமக்கு. அப்பப்போ வெளியே போயிட்டு வருவோம், நமக்கு நிறைய வேலைகள் இருக்கும். ஸோ அதனால் ஒன்லி ஜஸ்ட் 30 மினிட்ஸ் இல்லைனா முடிஞ்சிச்சுன்னா 1 hour அந்த மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அலாம் கிளாக் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஷோகேஸ் கபோர்டு தான் நான் எடுத்திருந்தேன். ஷோகேஸ் கபோர்டில் கீழே ரோ மட்டும் நான் எடுத்திருந்தேன். அதுலேயே இன்னும் ஒரு ரோ இருக்குது. ஏன்னா செகண்ட் ரோலெலாம் கொஞ்சம் நிறைய அந்த வாஷ் பேஷன் இருக்கிறதுனால கீழே தண்ணி ஊற்றுற மாதிரி இருந்துச்சு. அந்த இடம்லாம் ரொம்பவே க்ளீன் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஸோ நல்ல சொல்யூஷன்லாம் போட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு 1.5 மணி நேரமே ஆயிடுச்சு. உங்களுக்கு டைமுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் சூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் டீக்ளட்டர் பண்ணதில் எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பழைய வெயிங் மிஷின். அந்த வெயிங் மிஷின் ஆல்ரெடி அதுலேருந்து துருவெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது வேணும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம்னு அப்படியே வச்சுருந்தோம். ஆனால் எடுத்ததுக்கப்புறம் தான் அது ஒர்க்கே ஆகலை. ரொம்ப பெஸ்ட் கண்டிஷன் போச்சுன்னு சொல்லிட்டு அதை நான் இன்றைக்கி டிக்ளேர் பண்ணிட்டேன். இவ்வளோ நாளாக பார்க்காமலே இருந்தாச்சு அதை. அதுக்கப்புறம் ஃபுல்லாக அது கதவு அந்த ஷோகேஸ் பக்கத்தில் இருக்கிற கதவையும் நான் ஓரளவுக்கு தொடச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் க்ளீனிங் முடிச்சுட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு அதுக்கப்புறம் சமையல் செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இந்த சோயா சங்க்ஸ் வச்சு பண்ண சாண்ட்விச் வீடியோ முன்னாடியே பண்ணியிருந்தேன் நான். இது இன்றைக்கி பண்ணினது இல்லை. இன்றைக்கி பண்ணினது பூண்டு சின்ன வெங்காயம்லாம் போட்டு ஒரு குழம்பு வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அந்த குழம்பு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி பூண்டு வெங்காயம்லாம் போட்ட ஒரு குழம்பு. நீங்கள் இன்றைக்கி என்ன இடத்த க்ளீன் பண்ணீங்க? என்னோட சேர்ந்து நீங்களும் க்ளீன் பண்ண ஆரம்பிங்க. ஒரு இடமா, அதாவது மினிமலிசம் அப்படின்னாக்கா நம்ம இருக்கிற திங்ஸை அப்படியே எடுத்து தொடச்சி அதே இடத்துல எடுத்து வச்சுக்கிறது கிடையாது. நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு ஒரு பீரியாடிக் எப்படின்னா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த இடத்த க்ளீன் பண்ணிவிட்டு அதில் நம்ம தேவையில்லாத பொருட்களை உடனே டீக்ளட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிமூவ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி இன்றைக்கி எங்கள் வீட்டிலேருந்து இந்த வெயிங் மிஷின் இப்போ நான் டீக்ளட்டர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா மஞ்சள்லாம் கொஞ்சம் வாங்கியிருந்தேன் வீட்டிலையே மஞ்சள் பொடி செய்கிறதுக்காக. அதனால் ஃப்ரெஷ் மஞ்சள் வாங்கி நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதை அப்படியே நல்லா சின்னதாக கட் பண்ணி நம்ம வெயிலில் காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம்னா நமக்கு வீட்டிலையே சூப்பரான மஞ்சள் பொடி நமக்கு ரெடி ஆகிடும். அதுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த க்ளீனிங் எபிசோடில் பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திப்போம்.